தொடர்ந்தார்கள். இவா திரும்பி பார்க்கல. ஆனா ஆறு தெரியுமா திரும்பி பார்த்த ஆழ்வாரே. ஆறாவது பிரான பிரதட்சணம் பண்ணிட்டு வரார். அவர் வடக்க பிரதட்சணம் பண்ணா பெருமாள் வடக்க திரும்புறார். அவர் தெற்க பிரதட்சணம் பண்ணா பெருமாள் தெற்க திரும்புறார். அவர் மேற்க பிரதட்சணம் பண்ணா பெருமாள் பேர்க்க திரும்புறார். நின்ன பக்கம் நோக்கி இவை செய்யும் விசித்திரம்னு பெரியாழ்வார். கண்ணன் வேணுகானம் பண்ணச்சே எந்த திசையில பணிந்தானோ அந்தந்த திசையை நோக்கி செடி கொடிகள் வளர்ந்ததுங்கிறார். அது ஆச்சரியம் இல்லை. திருமழிசை ஆழ்வார் பிரதட்சணம் வந்த தசைக்கு பகவானே திரும்பினான் இல்லையோ. இதை பார்த்து நமக்கு புத்தி வரலைன்னா ஒரு பிறவியிலே இரு பிறவி ஆனார் இருவர். ஒரே பிறவி கண்ணனுக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் ஒத்துமை. பிறந்தது ஓரிடம், ஆனா வளர்ந்தது மற்றொரு இடம். அவர் பிறந்தது பிருகு மகர்ஷிக்கு பிள்ளையாக பிறந்தார். ஆனா வளர்ந்தது திருவாளங்கிற பெரம்பருத்து ஜீவிப்பவன் தான் வளர்த்தான். அப்போ யாரும் ஒன்றும் புரிஞ்சுக்காம போகவே அது வரைக்கும் பொறுமையா இருந்தார் ஆழ்வார். கடைசியா உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானை பிரார்த்தித்தார். சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே. இவர்களுடைய வாயை அடக்கும்படிக்கு உள்ள இருக்கிற நீதான் வெளியே வந்து காட்ட வேண்டும். அப்ப பகவான் வெளியில வந்து காட்டினார். இது திருமழிசை ஆழ்வார் விஷயத்துல வெளியில வந்திருக்கார், மற்ற பேர் அல்ல. ஹனுமான் விஷயத்துல வருவர். எங்க பார்த்தால் இப்படி ஹனுமானை நாம சேவிக்கிற இல்லையோ, இந்த நஞ்சகத்துக்குள்ள சீதாராமர்களை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்தர்யாமி பகவான் மறைஞ்சுதான் இருப்பார். அவர் வெளியிலலாம் வந்துட மாட்டார். ஆரோரு ஹனுமானுக்கு ஆரோரு திருமழிசை ஆழ்வாருக்கு வேணா இருக்கலாமே தவிர சாதாரணமா உள்ள மறைஞ்சே தான் இருப்பார். ஏன் எல்லாருக்கும் வெளியில வந்துவிட்டா என்ன நன்னா இருக்குமே. நாம கூட இல்லத்துல இருக்கிறச்சேவே தினப்படியோ இல்லை வாரத்துக்கு ஒரு தரமோ இல்லை சவணத்துக்கு ஒரு தரமோ இல்லை எது வேணுமோ அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு பாட்டு ஹிருதயத்திலேருந்து வெளியில வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா திருப்தியா சேவிச்சு நம்பிக்கையோடு இருப்போம் இல்லையோ. ஆனா வர்றதில்லையேன்னா அவர் வர தயார். அவர் மறுக்கிறதாவே இல்லை, தாராளமா தயார். வந்தால் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலே நாம மதிக்க மாட்டோம். இது நமக்கே அது பகவானாகவே இருப்பினும் அது யாராவானா இருக்கட்டும். வாரம் ஒருத்தர் வரார், நித்தியப்படி ஒருத்தர் வராருன்னுட்டா அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட மடாதிபதியா இருக்கட்டும், ராமானுஜராகவே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம தூரம் மதிப்பு கொடுக்க மாட்டோம். மேலும் அதோடு அல்லாமல் பகவான் வந்தால் என்ன பிரயோஜனத்துக்காக வந்திருக்கிறீர்னு கேட்போம். யாருக்கா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நம்ம பேசுவோம். தொலைபேசியில் ஒருத்தர் கூப்பிட்டுருக்கார், அவர் நம்மகிட்ட பேசி ஒரு விஷயம் ஆயிருக்குன்னு சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்புறம் என்ன விஷயத்துக்காக கூட்டிட்டு அப்படின்னா விஷயம் இருந்தா தான் கூப்பிடணும்னு நம்ம ஆக்கிட்டோம் இல்லையோ. ஒருத்தர் வராருனாலும் ஏதோ பயன் இருக்கணும், ஒருத்தர் பேசுறாருனா ஏதோ இல்லைன்னா எதுக்கு பேச போறோம், எதுக்கு வரப்போறோம். அப்ப பகவான் நம்ம கண் முன்னாடி தோற்றினா உடனே கேட்டுருவோம், என்னத்துக்காக வந்தீர். அவர் சொல்லும் உம்மை ரட்சிப்பதற்காகன்னா நான் கேட்கவே இல்லையே, என்னை ரட்சித்துக்கொள்ள எனக்கே தெரியுமே. நின்னான திருவான கண்டாயன்னு ஆணையிட்டு விளக்குவர்கள் கண்காண நிற்கில். பகவான் மட்டும் கண்காணும்படி நம்ம முன்னாடி வந்துவிட்டால் என்னை ரட்சித்துக் கொள்ளும் சக்தி எனக்குண்டு, அடியேன் பிரார்த்திக்கவில்லை என்ன அவனிடத்துல சொல்லிடுமா. அவன் நம்ம தாம் பிரார்த்திச்சுன்ற ரட்சிச்சாகணுங்கிற மனோபாவம் வரணும் இல்லையோ. அது வர்ற நாள் வரைக்கும் உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்கார். இத்தனாலும் உள்ளுக்குள்ள எதற்கு மொத்தத்தையும் சகிச்சுட்டு இருக்கார். தேசிகன் சபதம் எடுக்கிறார், சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட ஆசை இல்லை. ஏனெனில் இந்த ஹிருதயத்துக்குள்ள தேவரீர் எழுந்துருளி இருக்கிறீரே, எத்தனை ரத்தம் மலம் மூத்திரம் மாம்சம் சீழ்ஷதே எலும்பு இது இத்தனையும் உள்ள இருக்கு. இது ஞானம் அடிபட்டு வாசல்ல விழுந்திருந்தா நாம போய் பார்த்தோம்னா ஈ எறும்பு மொய்க்கும், நாய் காக்கா இத்தனையுமே வந்துடும். ஆறு உடனே ஜிகுப்சே வெறுப்போட அன்னைக்கு சாப்பாடே வந்திருக்குமோ வந்திருக்காது. இத்தனை நினைக்கிறோமே, இவர் எத்தனை ஆண்டா நமக்குள்ள உட்காந்துருக்கார். இதே உள்ள இருக்கிற இழு சதை மலம் மூத்திரம் மாம்சம் தானே உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அது அத்தனையும் பொறுத்து கொண்டு பகவான் இருக்கிறானே. இதோ சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இவ்வெம்பெருமான அனுபவிப்பதை விட்டு விட்டு கண்டிப்பா வைகுண்டம் கொடுத்தா கூட நான் போறதாக இல்லை. என்ன இந்த சுவாமி தெரிவிக்கிறார். அவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள எதுக்கு காத்துட்டு இருக்கார், ஒரு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதுக்காக. என்னைக்கானும் கொஞ்சம் அப்படி வலிமை இழந்திருக்கிற காலத்தையாவது பகவானேன்னு கூப்பிட மாட்டானா. கூப்பிடுற அன்னைக்கு நாம போய் அவனை ரட்சித்துள்ளாமோ இல்லையோ. என்ன தானேற நாள் பார்த்திருக்கும், தான் ஏறி இவனை என்று ரட்சிக்கலாம்ங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கார். சத்தமே காட்ட மாட்டார், மறைந்துதான் இருப்பார். இதே போலத்தான் கண்ணன் போய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தானோ இல்லையோ. அவர் கோகுலத்துக்குள்ள மறைஞ்சிருந்தார். இந்த பகவான் நம்ம சரீரத்துக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கார். கண்ணன் கோகுலத்துல போய் மறைஞ்சிட்டு இருக்கார். ராமன் 14 வருஷம் காட்டுல போய் மறைஞ்சு விட்டார். சீதை 10 மாசம் அசோகவனத்துல போய் மறைஞ்சு விட்டார். ராமானுஷர் இங்கிருந்து புறப்பட்டு 12 வருஷம் போய் மேலக்கோட்டையில மறைஞ்சு விட்டார். திருமாலிடுஞ்சோல மலைக்கு போய் 12 வருஷம் கூரத்தாழ்வான் மறைஞ்சு விட்டார். பராசர பட்டர் திருக்கோட்டியூருக்கு போய் 2 வருஷம் மறைஞ்சு விட்டார். ஆக யாரும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் மறைஞ்சு விடுறாளோ இல்லையோ. ஆண்டாள் பிரார்த்திக்கிறார், இவர்கள் யார போலவும் இல்லாமல் ஆர்த்து ஏறி நன்ன ஆகாச பரப்படங்களும் ஏறுடு சத்தம் போட்டு சொல்லு. இந்த பீஷ்மர் சொல்றமா இல்லையான்னு தெரியாத சொன்னார் பார், அப்படி ஏறாதே, நன்னா குடு குடு குடுன்னு சத்தமிட்டு கொண்டு ஆகாச பரப்படங்களும் ஏறு.
ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. மேல அழகா தெரிவித்தார். சரி, இவாளை போல சத்தம் இல்லை, இவாளை போல ஏறாதே, அப்படின்னா யாரை போல சத்தம் போடணும்னு சொல்லணும் இல்லையோ? இன்னார போல இல்லைன்னு சொன்னா அப்ப இன்னார போலே ஒருத்தரை போல செய்யாதே. நாராயணன் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே இருந்து மறைந்து மறைந்து ரட்சிக்கிறார், அப்படி கூடாது. அதுக்கு திட்டாந்தம் சொல்றார். இராமடம் ஊட்டுவாரை போலேன்னுட்டு. ராத்திரி மடத்துல போய் பிள்ளை படுத்துனுட்டான். ஒரு பிள்ளைக்கு அம்மாவுக்கு அன்னைக்கு சண்டை வந்துடுத்து. இனிமே இந்த வீட்டு பக்கம் வர்றேனா பாருன்னு சொல்லிட்டு கோவிச்சுன்னு பிள்ளை வெளியில போயிட்டான். இன்னும் அந்த தெருக்கோடியில் இருக்கிற சத்திரத்தில் போய் படுத்துனுட்டான். அவர் தான் நமக்கு போட போறாராக்கும், இனிமே சர்வரக்ஷகன் அவர் அப்படின்னு நினைச்சு நாங்க போய் இந்த வெறுப்பு வர்றச்சே மட்டும் யார் பேர்ல வேணா நம்பிக்கை வரும். இல்லத்துல மட்டும் வெறுப்பு வந்ததுன்னா எத்தையும் நம்புறதுக்கு தோணுமே தவிர இவா சொல்றது மட்டும் எல்லாமே தப்பாப்படும். ஆனா ஊர்க்காரா சொல்றதெல்லாம் சரியாட்டம் இருக்கும் இருக்காது. என்னைக்கும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் பெற்றதாயின் தந்தையும் நாராயண நாமமும் செய்யும் நல்லத்தை ஆறும் என்றும் செய்ய மாட்டார்கள். அது குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பருளும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் எல்லா துரிதங்களையும் போக்கி கொடுக்கும் நன்மகளை அத்தனையும் ஏற்படும். அதை புரிஞ்சுக்கல பிள்ளை. எங்கேயோ போய் படுத்துனுட்டான். ராத்திரி 8 மணி ஆச்சு. பிள்ளைக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். 6 சோறு போட போறா, அவர் போடுவாரா? அதனால தான் எடுத்து நல்ல தத்யோதனம் பிசிஞ்சுண்டு நல்ல பாத்திரத்துல எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு சத்திர வாசலுக்கு போனா, போய் முன்னாடி நின்னா உங்ககிட்ட வாங்கிக்க மாட்டேன்னு பிள்ளை பிடிவாதம் பிடிப்பனே. அதனால சத்திரத்து முதலாளியை கூப்பிட்டு அவர்கிட்ட பாத்திரத்தை கொடுத்து நீ கொடுத்ததா சொல்லி கொடுத்துடு அப்படின்னா அவர் கொண்டு போய் கொடுக்குறார். ஜன்னல் மூலையில நின்று பிள்ளை சாப்பிட்டு சந்தோஷப்படுறான்னு பார்த்துட்டு தாயார் வீட்டுக்கு வந்துட்டான். இதே போலத்தான் நாராயணனும். நேர வந்து நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னா இவன் கேட்டுக்க மாட்டான், வெறுத்துடுவன். அதுக்காக உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே ரட்சிக்கிறானாம். ஒரு ராத்திரி வேளையிலே தாய் போய் சோறுட்டுமா போலே நாராயணன் நமக்குள்ளே பதி கிடக்கிறான் என்று இவனை ரட்சிப்போங்கிறதுக்கு காலம் பார்த்து கொண்டு கிடக்கிறான். ஏ மேகமே, அதை போல நீ எங்கேயானு உள்ளுக்குள்ள மறைஞ்சுண்டு இருந்தாதே, ஆர்த்து ஏறி நன்னா சத்தமிட்டு கொண்டு அனைவருக்கும் காட்சி அளிக்கும்படி எப்படி இருக்கணுங்கிறத வியாக்கியாத தெரிவிக்கிறார். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள்னு நீ பறந்துரும். இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே மேகத்தை தூது விட்டிருக்காள் இல்லையோ? ஓரோரு ஆழ்வார் ஓரோரு பறவையை தூது விட்டார். ஆண்டாள் அவதாரத்தால வைபவம் பெற்றதுதான் மேகம். ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்தார்கள். பக்ஷி ஜாதிக்கு ஏற்றம். குறுக தூது விடுறார், வண்ட தூது விடுறார், அருகால சிறுவண்டே தொழுதே நுண்ணை என்கிறார். செங்கால மடனாராய் இன்னேசன்னு திருக்கண்ணவரம் புக்கு என்கிறார். அப்ப நாரை, பக்ஷி, குருகு, சராதரம், கீழி, பங்கிழி எத்தனையும் ஆழ்வார்கள் தூது விடுறாளோ இல்லையோ? ஆழ்வார்கள் அவதாரத்தாலே பக்ஷி ஜாதிக்கு ஏற்றம், ராமாவதாரத்தாலே வானர ஜாதிக்கு ஏற்றம், ஆண்டாள் அவதாரத்தாலே மேகத்துக்கு ஏற்றம். நம் பிறப்பாலே யாருக்கான்னு எதான்னு ஏற்றம் இருக்கா? இல்லை யாரான அவதரித்து நமக்கு தான் ஏற்றம் கொடுக்குறாளான்னா, குரங்குக்கு ஏற்றம், ஆணிலுக்கு ஏற்றம், பறவைக்கு ஏற்றம், இத்தனையும் சொல்றாளே தவிர மனிதர்களுக்கு ஏற்றம் அது ஒன்றும் சொல்றதாவே தெரியல. பெருமாளை எவ்வளவு ஓர வஞ்சனை பாருங்க. அனுமார் வாகனம் வச்சிருக்கார், கருட வாகனம் வச்சிருக்கார், யான வாகனம் வச்சிருக்கார், ஹம்ச வாகனம் வச்சிருக்கார், சிம்ம வாகனம் வச்சிருக்கார், யாழி வாகனம் வச்சிருக்கார், இத்தனை வச்சிருக்கார். ஒரு மனுஷ வாகனமே காணும். அவருக்கு நம்பிக்கையே இல்லை போல் இருக்கு. இவனை கூட நாம் ஒண்ணுமே இல்லை. ரிஷிகள் பக்கத்துல எந்த படத்துல வேணா பாருங்க, நதி தீரத்துல ஒரு ரிஷி உட்காந்துருப்பார். ஒன்னொரு மான்குட்டி இருக்கும், இல்ல பக்கத்துல வேற ஏதாவது குயில் உட்காந்துருக்கும், அவ்வளவே. ஏன் சுவாமி, மனுஷாலெல்லாம் இவ வச்சுக்கவே மாட்டாளான்னா ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் வச்சுக்கிறதே கிடையாது. பாம்பு கூட பக்கத்துல இருக்குமே தவிர ஒருத்தனும் மனுஷனை வச்சுக்கவே மாட்டேங்கிறான். பகவானும் வாகனம்னு வச்சுக்கணும்னா மிருகங்களை மட்டும்தான் வாகனமாக கொள்கிறார். ஆண்டாள் அவதாரத்தாலே வீறு பெற்றது மேக கூட்டங்கள். அந்த மேகத்தை திருவேங்கடமுடையான் இடத்திலே தூது விடுகிறாள். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். மேகங்காள் வேங்கடத்தெம்பெருமானிடத்திலே போங்கள். என் திருமாலும் போந்தானே, நீங்க முன்னாடி வந்துட்டீங்களே, திருவேங்கடமுடையான் பின்னாடி வரானா? ஆண்டாள் பகவான் வருவானாங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். முன்னாடி மேகம் வந்துடுத்துப்போ. மேகத்தை பார்த்த உடனே அதன் உருவத்தை கண்டு பெருமாள் ஞாபகம் வேற வந்துடுத்து. எப்ப முன்னாடி இது வந்துடுத்தோ அப்ப பின்னாடி அவன் வரணும் இல்லையோ அப்படின்னு நினைச்சிருந்து மேகத்திடத்தே பிரார்த்திக்கிறாள். அருணோதயமானா சூரியோதயம் பின்னாடி ஆக வேண்டாமா? இப்ப மேகம் முன்னாடி வந்தது அருணோதயத்தை போலே, திருவேங்கடமுடையான் பின்னாடி வந்து அது சூரியோதயத்தை போல இருக்கும். அது தாண்டாள் கேட்கிறாள். வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். மேல முழுக்க மேகம் பரவிக்கிறது எப்படி இருக்கு? இதெல்லாம் நானும் திருவேங்கடமுடையானும் அவர் வந்த உடனே நாளை கல்யாணம் பண்ற போறோம் இல்லையோ? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கீழே மேடை வேணும், மேல விதானம் வேணும். இப்ப மேல மண்டபம் கட்டியிருக்கா, கல்யாண மேடைக்கு மேல இந்த இடத்துல பூப்பந்தல் போடுவாள் இல்லையோ? அதே போல இப்ப ஆண்டாள் சொல்லிட்டா, பெருமாள் உன்னை முன்னாடி அனுப்பிச்சு வச்சு பூப்பந்தலா இருக்கிறதுக்கு சொல்லி விட்டாரோ? அதுக்கு தானே நீ வந்திருக்கே. இப்போ நானும் கண்ணனும் கைப்பிடிக்கணும்னா மேல் கட்டி விதானம் இருக்கணும். அந்த விதானமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக மேகம் முன்னாடி வந்துடுத்துறான்.
விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். இல்லே, கல்யாணமான பிற்பாடு எல்லாரும் கண்ணனை விழுந்து சேவிக்கிறதுக்கு வருவார். அப்ப நானும் கண்ணனும் சிம்மாசனத்துல உட்காண்டிருப்போம். அப்ப அனுகிரகிக்கணும்னா ராஜாவுக்கு மேல வித்தானம் இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் அவன் அனுப்பிச்சு வச்சான் போல் இருக்கு. மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர்கள் முலைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தகாது. போய் உன் பகவானிடத்துல சொல், ஒரு பெண் கொடிய வதை செய்தான் என்னும் பெயர் அவனுக்கு ஏற்றம் கொடுக்கும். பெண்களிடத்திலே அன்போடு நடக்கணுமே தவிர அது ராமனுக்கு நடந்தது உன் கண்ணனுக்கு தெரியலையே. அவன் தெரிஞ்சிட்டு இருந்தானே தவிர கண்ணனுக்கு ஆண்டாள் பேர் கொடுத்திருக்கா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஆண்டாள் ராமனுக்கு பேர் கொடுத்தாள் மனத்துக்கினியான். பிறந்தது கண்ணனுக்கு, ஆனா பாடி கொண்டாடின்னு இருக்கிறது இப்ப ராமன். இப்போ ராமனை மனத்துக்கினியான்னு சொல்லிட்டு கண்ணனை பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் காணுமே. மேகம் வர்றதே தவிர இன்னும் கண்ணன் வர காணுமோ இல்லையோ. கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால்னு அழ்வாருடைய ஊரெல்லாம் துஞ்சி பாசனம். அதனாலே மேக கூட்டங்களை பார்த்து நீங்க போங்கோ, நீங்கள் எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள், வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். எப்பவும் திருவேங்கடத்தின் பேர்லே தங்கி தங்கியே போயிட்டு இருக்கீடோ இல்லையோ. மயல் மிகு பொழில் சூழும் மாலிரும் சோலை, மாலிரும் சோலைக்கு மேல மேகக்கூட்டங்கள் தங்கி போகுமா. மதிதவழ் குடுமி மாலிரும் சோலை, அதே மலமருமதி சேர் மாலிரும் சோலை. மதி தங்குகிறது, மேகம் தங்குகிறது. அதை போல திருவேங்கடத்துல தங்குறதுன்னா உங்களுக்கு பாக்கியம். திருவேங்கடத்தில் நித்தியவாசமா இருந்தா நமக்கெல்லாம் பாக்கியம் இல்லையா? மேகம் பண்ணிருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கலையோ இல்லையோ. அதனாலதான் ஆண்டாள் விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள். ஆகாச பரப்படங்களும் திருவேங்கடத்துல மேகம் இருக்கும். மேகம் திருவேங்கடத்தில் இருக்குமா தெரியாது. திருவேங்கடமுடையானே மேகமாக இருப்பன், அது நிச்சயம் நமக்கு தெரியும். புனராய் நின்ன மரமேள் அன்னைத உருவில் வலவாவோ, புனரை நின்ன மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகமெனக் களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சார்ங்க துவபாதம் சேர்வதடியேன் என்னாளே. 6ஆம் பத்து கடைசி திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவேங்கடத்துக்குன்னு சமர்ப்பித்தார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேங்கிற பதிகம். அதுல தெரிவிக்கிறார், திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே. யானைகள்லாம் கூட்டமா விஸ்வரூபத்துக்காக வருமா. இப்ப நம்மெல்லாம் ஸ்ரீரங்கத்துல ஒரு யானை வச்சுருக்கா, விஸ்வரூபத்துக்காக உள்ள வரும். திருவேங்கடத்துல அந்த நாள்ல நம்மாழ்வார் இருந்த நாள்ல எப்படி கார்த்தால பெருமாள் எழுந்திருக்கிறார் விஸ்வரூபம்னா, காட்டு யானை மொத்தம் கோவில் வாசலுக்கு வருமா. அது வந்தது எல்லாரும் பார்த்தா, இது என்ன ஆகாசத்துல மேக கூட்டங்கள் சேர்ந்திருக்கா, பூமியில யானை கூட்டம் சேர்ந்திருக்கா, இல்ல பகவானுடைய உருவத்தை போல எங்களதுன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் சேர்ந்திருக்கா. திருவேங்கடமுடையான் திருவுருவம் எப்படியோ அதே போலத்தான் மேகக்கூட்டம், அதே போலத்தான் ஆனை கூட்டம். திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சாருங்க துணபாதம் சேர்வதடியே நின்னாளே. அப்ப திருவேங்கடத்திலே மேகக்கூட்டம் சேர்றா போலே, ஆண்டாள் தூதுவிட்ட போது மேகக்கூட்டம் சேர்றா போலே, சத்தத்தோட அனைவரும் சேவிக்கும்படி நீ சேரணமே தவிர சத்தமே இல்லாமல் இந்த நாராயணன் அந்தர்யாமி ரட்சிக்கிறா போலாம் நீ வராதே. அதனாலதான் ஆர்த்து ஏறி நல்ல சத்தத்தோட ஏற வேண்டும். மற்றொரு திட்டாந்தம் சொல்றார், ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை அணி திருவரங்கன் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கமொன் அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாயர் மூர்க்கனேன் வந்து நின்னேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலில பிரார்த்திக்கிறார், என்ன மௌர்க்கியம், நான் மூடன் மூர்க்கன், இது நல்லது இது தீயதுன்னு தெரியாதவன், உன் முன்னே வந்து நிற்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய். ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை. ஸ்ரீரங்கத்துல நிறைய சோலை வாய்ப்பு உண்டு. எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் காவேரியிலேருந்து கோவில் இருக்கிற வரைக்கும் புறச்சோலை உண்டு. காவேரிக்கும் கோவிலுக்கும் நடுவில் இடைவெளி இருக்கு. இப்ப அதிகமா படுத்து, இதை விட முன்னாடி குறைச்சலா இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோ. அதனால அதிகமான இடைவெளி, அது முழுக்க சோலை தான். அந்த சோலைகள்லே மேல வளர்ந்திருக்கிற எல்லாம் மா பலா தென்னை வாழை கொங்கு கமுகு பாக்கு, அந்தந்த மரத்திலேருந்து தேன் கொட்டுறதான். அந்த தேன் வேகமா ஓடி வர்றது, அது காவேரியில வேற கலக்கிறது. அதுல மதுபானம் பண்ணுகிற வண்டுகள், வண்டுகள் சத்தம் போடுறது. ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை. ஆர்த்து நாள் சம்பிரமமாக பாடி பகவானை எப்பவும் அனுபவிச்சு ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசமா இருக்கிறதுனாலே இந்த வண்டுகளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். ஆனந்தம் வந்ததுனாலே பாடணும். சில பேர் சில சமயம் எதையானு சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல அடக்கிக்க முடியாம அப்படியே அரற்றிண்டே சுத்தின்னு இருக்கா பாருங்க, அதை போலேன்னு வச்சுங்க. ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை. ஏன்னா அது மதுபானம் பண்ணிருக்கே. இப்போ வண்டுகள் அத்தனையும் மதுவத்தானே குடிக்கிறது. ஆர்த்து வண்டு அலம்பும், அது தான் பாடுறதுங்கிறதுக்கு வியாக்கியாத்தை தெரிவித்தார். ஸ்ரீரங்கத்து பகவானை அனுபவிச்சுட்டு வண்டுகள்லாம் ரீங்குன்னு ஒரு சத்தம் போடும். இது பெருசா பாட்டெல்லாம் பாடாது, ஆனா அது மொத்த கூட்டமும் சேர்ந்து ஒரு சத்தம் போட்டுதுன்னா கிட்டக்க வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற பூச்சியை வச்சுப்போம், வண்டெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு இருக்கிறது சாயங்காலமானா வந்து கடிக்கிறது பாருங்க, அது ஒரு சத்தம் போட்டு இந்த காதை தாண்டி போகும்.
வச்சுன்னு காதை தட்டுவோம், காதில் தான் உதவிழும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர. ஆனா அந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் மொத்தம் வண்டுகள் பகவானை சேவிச்சுட்டு ஒரே ஆனந்தம். திருவரங்கநாதனை சேவிக்க பெற்றோங்கிற ஆனந்தத்திலே நித்த சூரிகள் எல்லாம் வைகுண்டநாதனை சேவித்து அந்த ஆனந்தத்தினால ஹாவு 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 அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதக அகம் அன்னாதக அஹத் ஸ்லோககிருத் அஹத் ஸ்லோககிருத் அஹத் ஸ்லோககிருத் அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேபியோ அமிர்தஸ்ய நாபாயி யோமா ததாதி சைதேவ மாவாஹ என்ன உபனிஷத்து ஆனந்தவல்லி சொல்லுகிறது, பிருகுவல்லி சொல்லுகிறது. அப்படி எம்பெருமானை சேவிச்சுட்டு சாமகானம் பண்ணுவாளாம் நித்திய சூரிகள்லாம். கையை கூப்பிண்டே பத்தாஞ்சலி புட்டாகிருட்டாக நமயித்தேவ வாதினா நமஹா நமஹா நமஹான்னு சொல்லுண்டு ஹாவு ஹாவு ஹான்னு பாடுவா. ஒரே சத்தம். அந்த சத்தத்தை போல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு வைகுண்டம் தான் இங்கே இருக்கு. இப்போ காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். அங்கே இருக்கிற நித்தியசூரிகள் தான் இங்கே இருக்கிற வண்டுகள், அங்கே இருக்கிற வைகுண்டநாதன் தான் இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கநாதன். அதனால வண்டுகள் மொத்தம் சேவிச்சுட்டு இது பாட ஆரம்பிச்சுடுத்து. இப்போ ஹா உ ஹா உ ஹா உ என்ன ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை. ஏற்கனவே மதுபானம் பண்ணிடுத்து தலைக்கு மேலே ஏறிடுத்து என்ன பாடுறதுன்னு தெரியல. பகவானை வேற அனுபவிச்சுடுத்து இன்னும் ஆனந்தம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனந்தம் வாய் வழியே வந்தா தானே உயிர் போகாது இருக்கும். அதுக்காக பாடுறது. இப்போ ஆழத்தி வைக்குமா போலேன்னு வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். வண்டுகள் அத்தனையும் ரீங்கரித்து கொண்டு அப்படி இப்படி தள்ளாடிண்டு நடந்துட்டு இருக்கு. நடக்க ஒட்டாம தேன் ஓடி வருது இல்லையோ, அந்த தேன் பிரவாகத்தில் அடிச்சுன்னு போடுறதுதான் ஆர்த்து வண்டு அலம்பும் சோலை. அங்க இருக்கிற சோலையில கொண்டு போய் விழுந்து விடுறது. விழுந்த அப்புறம் நம்ம எங்கேயோன்னா நடந்துருந்தோம், ஏன் திடீர்னு இப்ப சோலைக்கு வந்துட்டோம், அது முழிச்சுன்னு எழுந்திருக்கும். எழுந்துட்டு திருப்ப நடந்து நடுவுல போகும். மறுபடியும் இந்த தேன் வெள்ளம் வரும், வந்து அடிச்சு கொண்டு வந்து இந்த பக்கம் விழுந்துரும், திரும்ப எழுந்திருக்கும். இப்படி போயிட்டே வந்துட்டு இருக்கா. ஆத்து வண்டு அலம்பும் சோலை அணி திருவரங்கன் தன்னுள் கார்த்திரள் அணையமேனி கண்ணனே உன்னை காணும். இந்த திருவரங்கத்துக்குள்ளே கார்த்திரள் அணையமேனி. கார்த்திரள் அதாவது கார் கருப்பு, திரள் கருத்திருக்கிற திரண்டு இருக்கிற மேகங்கள். அந்த மேகத்தினுடைய திருமேனி வரணத்தவத்த எம்பெருமான் கார்த்திரள் அணைய மேனி கண்ணனே உன்னை காணும் மார்க்கம் உண்டு அறையமாட்டா. அப்ப மேகவண்ணன் எம்பெருமான் வண்டுகள் அத்தனை ஆர்க்கின்றன. நல்ல சத்தம் போட்ட சொல்லியோ ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். திருவரங்கத்து வண்டுகள் எப்படி நன்கு சத்தம் விடுமோ, ஏ மேகமே ஆர்த்து ஏறி அதை போல நீ சத்தம் போட்டுண்டு ஏற வேண்டும். சத்தம் இல்லாமல் இந்த நாராயண நாட்டம் ஏறாதே. மற்றொரிடத்தில் தெரிவித்தாள். வண்டின முரலும் சோலை மயினிலம் ஆணும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம். வண்டின முரலும் சோலை, வண்டினங்கள்லாம் முரலுகின்றன, ரீங்கரிச்சு முரலுகின்றன, பாடுகின்றன. மயிலினம் ஆளும் சோலை, மொத்த வண்டுகளும் சேர்ந்து இறங்கி நிற்குமா. அதை பார்த்தா மேகக்கூட்டம் இருக்காப்புல இருக்கும். ஒரே வண்டு கூட்டம், வண்டு கூட்டம் கனகரையல்னு இருக்கு. ஒன்றும் வித்தியாசமே தெரியல. கூட்டமா மேகம் இருக்காப்புல பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மயில்கள்லாம் தப்பா புரிஞ்சு கொடுத்து, ஓ மேகக்கூட்டம் வந்துடுத்து போல் இருக்குன்னு நினைச்சிருந்து மேகம் வந்தா மயில் ஆடணும் இல்லையோ. அதனால வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. வண்டுகள்லாம் முரலுகின்றன. அது ஒன்று பாடினா ஒருத்தர் ஆட வேண்டாமா? இப்போ நம்ம இது சங்கீதத்துக்குன்னு இந்த 30 நாள் வச்சுருக்காளோ இல்லையோ. முதல் 30 நாள் பாட்டு கச்சேரி, அடுத்த ஒரு 15 நாள் பரதநாட்டிய கச்சேரி, இந்த ரெண்டும் எல்லா சபையிலும் ஏற்பாடு பண்ணியிருக்காளோ இல்லையோ. இது அன்னைக்கே அந்த ஊர்ல இருக்கிற வண்டும் மயிலும் பண்ண ஆரம்பிச்சது. வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை. நல்ல வேளை இந்த சபைகள் எல்லாமே முதல்ல பாட்டு அப்புறம் தான் பரதநாட்டியம் வச்சுட்டு இருக்கா. எல்லாருக்கும் திருமாலை தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வண்டின முரலும் சோலை முதல்ல பாட்டு கச்சேரி தான், மயிலினம் ஆளும் சோலை அப்புறம் தான் நாட்டிய கச்சேரி. அப்ப இந்த வண்டுகளை பார்த்துட்டு மயில்கள்லாம் ஆடுறது. வண்டின முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை. இது வரைக்கும் மேகம் வரவே இல்லை. வண்டு கூட்டம் வந்தத்த மேகம்னு நினைச்சுண்டு மயில் ஆடி விடுத்தே தவிர மேகம் வரலையோ இல்லையோ. கீழே இருக்கிற மயில்கள்லாம் ஆடுறதுல ஆகாசத்துலேருந்து மேகம் பார்த்துதான். மயில்கள்லாம் ஆடணும்னா அப்ப நாம வந்திருக்கணும். ஆனா நாம இன்னும் போகலே. நம்ம போகாமலே இருந்துட்டா அப்ப மேகம் இல்லாம மயில் ஆடும்னு ஊர்ல கவிஞர்கள் எழுதி வச்சுடுவா, நமக்கு இருக்கிற பேரும் போடும். அப்படிங்கிறதுக்காக மேக கூட்டங்கள்லாம் மேல வந்துட்டோம். கொண்டல் மீது அணவும் சோலை. கொண்டல்ங்கிறது மேகம் அல்ல, கொண்டல் மீது அணவும். சோலைக்கு மேலிலே கொண்டல் மேகக்கூட்டங்கள் வந்து அணவும். ஆனா பக்கத்துல ஒரே ஒரு ஜந்து மட்டும் இருக்கு, அதுக்கு குழப்பமே இல்லை. வண்டுகளுக்கு குழப்பம் மதுபானம் பண்ணினபடியால், மயில்களுக்கும் ஒரே குழப்பம் இப்போ வண்டுகளையே மேகமா நினைச்சுனுட்டபடியால், மேகத்துக்கு குழப்பம் மயில் ஆடுறதேன்னு கவலைப்பட்டுன்னு தான் வந்தபடியால், பக்கத்துல ஒரே ஒரு குயில் மட்டும் உட்கார்ந்து. குயிலினம் கூவும் சோலை. குயில்கள்லாம் கூவுகின்றனா நான் ஒருத்தன் தான் தெளிஞ்சிருக்கேன் போல இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு அந்த குயில் சொல்லிக்கிறதான். ஏன் நான் மட்டும் தெளிந்திருப்பேன்னா
கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி கோகிலம், வால்மீகி தான் நம்ம சம்பிரதாயப்படி கோகிலம்ங்கிற குயில், அவர் தான் குயிலாக பாடினார். வேதம்ங்கிற பெரிய மரத்துக்கு மேல வால்மீகி எழும்பி உட்கார்ந்தார். அந்த மரத்துக்கு மேல அமர்ந்த குயிலை போலே வேதம் என்னும் மரத்துக்கு மேலே குயிலாகிற வால்மீகி பகவான் அமர்ந்தார். வந்தே வால்மீகி கோகிலம். அந்த குயில் பாட ஆரம்பிச்சது கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகியர் முனிசிம்மஸ்ஸ கவிதா வனச்சாரிணா. குயில் சொல்றது, நான் வால்மீகி ஆட்டம், எனக்கு என்னைக்கும் குழப்பமே இல்லை. ராமாயணம் முழுக்க 24,000 ஸ்லோகத்திலையும் எங்கேயான்னு நிறுத்தினேனா? பாடிண்டே இருந்தேன். இல்லை ஒரு குற்றம் எங்கேயானு வந்ததோ நான் நிறுத்தவே இல்லை. அதை போல மயில் மயங்கி இருக்கட்டும், வண்டு மயங்கி இருக்கட்டும், மேகம் மயங்கி இருக்கட்டும், நான் ஒருத்தந்தான் தெளிந்து கூவ போகிறேன். ரங்க ரங்க ரங்க. என்ன அந்த குயில் கூவித்தாம்? கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை. ஆண்டாள் தெரிவிக்கிறார், வண்டுகள் வெறும ரீங்கரிச்சாப்பலே குறைச்சலான துவனியில ரீங்கரிக்காதே. மயில் கத்தினா நன்னா இருக்காது, ஆடினா மட்டும்தான் நன்னா இருக்கும். அதனால நீ அதை போலே வெறும வெண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல்னு மயில் தோகை விரிச்சாப்புல விரிச்சு விடலான்னு நினைக்காதே. ஆர்த்து ஏறி என்ன பாடவும் பாடணும், ஆடவும் ஆடணும் இல்லையோ. மேகமே 3 பண்றது பாருங்க. பளிச்சுன்னு மின்னல் வெட்டித்துன்னா அதுதான் விளக்கேற்றி வச்சா போலே. எதுக்கு விளக்கேற்றிருக்கான்னா 6:30 மணிக்கு விளக்கு போட்டுவிட்டா பாட்டும் ஆட்டமும் வந்துடும் இல்லையோ. அதனால இப்ப மின்னல் வெட்டித்து விளக்கேற்றி வச்சாச்சு. பாடணும், ஆர்த்தி ஆடணும், ஏறி. ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. ஆக ஆர்க்க வேண்டும், நல்ல சசம்பிரமமாக நர்த்தனம் பண்ண வேண்டும். அதற்காக ஆகாச பரப்படங்களும் ஏறு. இதுகள் இந்த மயில் ஆடினா போலேயோ அல்லது இந்த மதுபானம் பண்ணிருக்கிற வண்டுகள் கூவினா போலே அல்ல. அந்த குயில் கூவித்துப்பார், அது எப்படி தைரியமாக குழப்பமில்லாம சொல்லித்தோ அதை போல நீ ஆகாசத்துல ஏறு, நல்லா சத்தம் போட்டு பாடு. ஆழ்வார் மற்றொரு இடத்துல தெரிவித்தார், இந்த கிளிய கையில் ஓர் கிளி வளர்த்தின்றிருந்தார் திருவங்கி ஆழ்வார். தன்கிளியை சொல்லெடுத்து தன்கிளியை சொல்லே என்று மென்கிழி போல் மிகமிழற்றும் என் பேதையேன்னு பாசுரம். மெல்லிய கிளியை போலே மிகமிழற்றும். பரகால நாய்க்கு எப்படி பிழைச்சுவலாம்? அவ கையில வச்சுருக்கிற கிளியை பார்த்து முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவலகும் கடந்த அப்பால் முதலாய் நின்ன வளப்பரி ஆரமுதை என்று சொல்லி கொடுத்தா மெதுவா அந்த கிளி திருப்பி சொல்லும். ஆச்சாரியன் சொன்னது கிளி திருப்பி சொல்லும் பாருங்க. அதை போல இந்த கிளியும் மிக மிழற்றும். மிழற்றுதல்ங்கிறது சிறு குழந்தை மழலை பேசுதல், சிறு பெண்கள் தாங்கள் காதல் வயப்பட்டு ஏதோ பேசுதல். அதை போல அந்த கிளியை போல என்னுடைய பெண்ணு பேசுறாள்னா ஆண்டாள் தெரிவிக்கிறார், இந்த மிக மிழற்றது மென்கிளி போல பேசுறதெல்லாம் ஆகாது. ஆர்த்து ஏறி நல்லா சசம்பிரமமாக ஆகாசத்துல ஏறு. நீ போடுற சத்தம்ங்கிறது எல்லாரும் செவிப்பறைய கிழிச்சுடணும். ஓ கண்ணனுக்காக மார்கழி நோன்பு நடக்கிறது, அனைவரும் வாருங்கோள் வாருங்கோள்னு கூப்பிட வேண்டும். நாம் இங்கே வச்சுட்டு இப்போ இங்கே உட்காண்டு 2 பேருக்கு கேட்கும்படிக்கு திருப்பாவ மாதம் இது, மார்கழி மாதம், அதனால் அவசியம் எல்லாரும் வரணும் இப்படின்னா யார் வருவா சொல்லுங்க? ஒருத்தருக்கும் காதலியே விழாது. மற்ற பேருக்கும் சொன்னா தானே எல்லாரும் வந்து கேட்பார்கள். எல்லாருக்கும் ஆசை உண்டு. நாம சொல்லிட்டோம்னா பாகவத புராணத்தினுடைய ஆரம்பத்துல தெரிவிக்கிறார், சப்தாகம் நடக்கிறதுன்னு சொன்னா ஊரா பத்திரிக்கை போடுங்கிறார் அவர். வந்தவா எல்லாருக்கும் தங்கறதுக்கு இடம் பண்ணி கொடு, வந்தவர்களுக்கெல்லாம் சோறு போடு, அப்புறம்தான் சப்தாகம் பாராயணமே பண்ணணும்னு புராணத்திலே தெரிவிக்கிறார்கள். அதனால எல்லாரையும் அழைத்து அனைவரும் வந்து அனுபவிக்க வேண்டும் இல்லையோ. அதை விட்டுட்டு சத்தமே இல்லாத நமக்குள்ளேயே பேசிட்டு இருந்தோம்னா அது ஆண்டாளுக்கு பிடிக்கல. எத்தனை பேர் 5 லட்சம் கோடி பெண்கள் இருக்கா, நாம் போய் எங்க இத்தனை பேரை ஒத்தொத்தியா எழுப்பிட்டு இருக்கிறது? நீ மேலே ஏறி ஒரு சத்தம் போட்டுட்டியானா கோவில்ல மணி சேவிச்சு விட்டா சாத்துவனை நடக்க போறது வந்துருங்கன்னு அர்த்தம் இல்லையோ. அதே போலத்தான் ஆர்த்து ஏறி சத்தத்தோட நீ மேல ஏற வேண்டும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, யார் போற்ற சத்தத்தை போல இருக்கணும் தெரியுமோ? இத்தனை நாள் யாரார போல இருக்காதேன்னு சொன்னேன், இப்ப யார போல இருக்கணும்னு சொல்றேன். நாராயணனை போல இருக்காதே. ராமன் 14 வருஷம் காணும், கண்ணனை 10 மாசம், கண்ணனை 10 வருஷமே காணும், சீதையை 10 மாசம் காணும். இதை போலலாம் நீ மறைஞ்சு போடக்கூடாது. நன்னா சத்தம் போட்டுண்டு விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல நீ இருக்க வேண்டும். எதை போல சத்தம்னால் வானரோத்தமனான ஹனுமானை கண்டவுடன் அனசனத்திலே கிடந்த முதலிகளெல்லாம் ஆர்ப்பரித்தா போலே நீயும் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹனுமான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார், அசோகவனத்துல சீதையை தேடினார், கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் ஆகாசத்துல ஏறிவிட்டார். ஹனுமானே ஒரு உற்சாகம், உத்வேகம், எப்பவும் இருக்கிற புத்துணர்ச்சிக்கு சின்னம். நேரம் முன்னாடி இருக்கார் பாருங்க. இந்த இடத்துல சொல்றதுக்கு அடி எனக்கு எப்பவுமே ஒரு பயம். ஏன்னா எங்கேயோ உட்காந்து சொன்னோம் சபை அது இதுன்னு சொல்லிட்டு போடலாம். அப்போ இது நேரம் ஆஞ்சநேயரை வேற வைத்துக்கொண்டு ஆழ்வார் சன்னதி இருந்தாலும் பயம்.
ஆஞ்சநேயர் சன்னதி இருந்தாலும் பயம். என்ன இவர்கள் வார்த்தையே ரொம்ப உயர்ந்த வார்த்தை. நாம ஏதோ போய் வளரினோம்னா அப்போ வளரலுக்கு ஒரு சின்னது தான் சரி, வளர்றான் குழந்தைன்னு விட்டுருவா. அந்த ஒண்ணு வேணா இருக்கலாமே தவிர நன்னா சொன்னதான் ஆபத்து. வளரிட்டு போயிட்டோம்னு சொன்னா சரி, குழந்தை வளர்றது அதுவே நல்லதுன்னுடுவா. இது நாமே தான் நன்னா சொல்றதுக்காக வந்திருக்கோன்னு இவா முன்னாடி சொன்னா நிச்சயமா நமக்கு குட்டு மட்டும்தான் கிடைக்கும். அதனால அதை வச்சுக்கவே கூடாது. ஆழ்வார் சாதித்தா போலே எம்பிரார்க்கு இனியவாறே. நம்ம வளரில் போனோம், வளரினது குழந்தை வளரினா தாய்க்கு பிடித்தமா தானே இருக்கும். தாயாக பகவானை கொண்டுதான் நாமும் வளர வேண்டும். எதுக்கா சொல்ல வந்தேன்னா, ஹனுமான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார். சீதையை தேடி தேடி பார்த்தார், கிடைக்கல. கொஞ்சம் உணர்ச்சி அவருக்கு குறைஞ்சு போச்சு, வேகம் இல்லை. ஒரு மரக்கடையில் ஏறி உட்கார்ந்து விட்டார். நான் இப்ப நிர்வேதப்படுறேன்னு வெறுப்படைஞ்சு விட்டேன். இந்த வெறுப்புனால என்ன லாபம் ஏற்பட போறதுன்னு யோசித்தார். ஒன்னும் நான் ஊருக்கு திரும்பி போய் சீதை கிடைக்கலன்னு சொல்லணும், இல்லை இங்கேயே இருந்து உண்ணும், இல்லை பிராணனை விட்டு விடுறோம். நான் இங்க இருந்து உயிரோடு இருக்கேனா, இருந்து பிராணனை விடுறேனாங்கிறத பத்தி பேச்சல்ல. போய் சொல்ல போறேனா இல்லை சொல்லாது இருந்துட போறேனா, ரெண்டையும் யோசித்தார். சொன்னாலும் ஆபத்து, சொல்லாவிட்டாலும் ஆபத்து. போய் சொன்னேன்னால் அதே நிமிஷத்துல ராமனுக்கு உயிர் பட போறது. அப்ப சீதை இல்லை யோகம் என்ன, ராமன் பிராணத்தியாகம் பண்ணிடுவான். ராமன் இல்லைன்னால், ராமன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு லக்ஷ்மணன் உயிர் போகாது, ராமன் இல்லை என்றாலே லக்ஷ்மணன் உயிர் போடும். இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் போகாது. நமக்கு ரொம்ப நெருங்கினவா எப்படிப்பட்டவா போனாலும் சரி, போனவா போனா இருக்கவா இருக்க வேண்டாமா. தண்ணீரும் உப்பும் பட்டால் அனைத்தும் சரியாப்படும் எழுதி வேற வச்சுனுட்டோம். அதனால உப்பும் தண்ணியும் பட்டா எல்லாம் சரியாப்பட்டுன்னு போயிடும். எப்பேற்பட்டவர்கள் அந்த சிறு வயசுல போயிருக்கட்டும், பெரு வயசுல போயிருக்கட்டும், எந்த மகாச்சாரியர் போயிருக்கட்டும், போனவா போயிட போறா. என்ன கூடவா நாம போயிட்டு இருக்க போறோம். போயிட்டு அங்க எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுட்டு திருப்பி வர்றதுக்குள்ள கோவில்ல சொல்லி வாங்கி வச்சிருவா. நம்ம வந்த உடனே போஜனம் பண்ண முடியும். இதுக்காக இது இவா தொடக்கூடாது, தீட்டு அது இதுன்னுட்டு கோவில்ல போய் சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடுங்கன்னா வரச்சேயே வா. இத்தனை காலமாக வயிற்றுல போட்டு 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 தானே வளர்த்திருக்கோம். வளர்த்தவராரோ அவர் பரவதிச்சு இப்பதானே கைங்கரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். வந்த உடனே சாப்பிடணுமாண்ணா, இதுக்கு பக்கத்துல இருக்கிற விருத்த ஸ்திரீகள் வேற சொல்லுவா, நீ சாப்பிடாத இருந்தியானா உங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால சாப்பிடு, பண்ணிட்டு வந்திருக்கியோ இல்லையோண்ணா. இப்படிதான் இருக்கு நம்முடைய பேச்சு. நாமே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆரும் ஆரோடையும் போய்விடப் போவதில்லை. யாரா இருந்தாலும் சரி போனார் என்று மேற்கொண்டு நம்முடைய வேலையைத்தானே பார்த்துட்டு இருக்க போறோம். அதனால நிர்வேதம்ங்கிறது நம்ம போய் இப்ப சொல்றாருன்னா ராமன் பரம வச்சிருவார், கேள்விப்படுறதுக்குள்ள லக்ஷ்மணன் பரம வதிப்பன். அவர்கள் போயிட்டா நிச்சயமா பரத சத்ருகுன்னு இருக்க மாட்டான். இங்கிருந்து அயோத்திக்கு செய்தி போய் பரதனுக்கோ சத்ருகுனோ உயிர் போகாதான். ஹனுமான் சொல்றார், இந்த இடத்திலே கிஷ்கிந்தியில இருக்கிற ராமன் பிராணனை விட்டுட்டார்னால் அப்படியே பரதனுக்கு பிராணம் போயிடுன்னு விட்டார். இங்கே இருந்து ஆரோ போய் அங்க சொல்லி அப்புறம் போறதல்ல. ஏன் பரதன் உயிரோடு இருக்கிறான் தெரியுமா? ராமன் இருக்கிறான்ங்கிறதுக்காக உயிரோடு இருக்கிறான். ராமன் இல்லைன்னா தெரியாமலே போயிடுவாரான்னா, நமக்குத்தான் இந்த தெரிஞ்சு தெரியாமல். ஆனா அவர்களை பொறுத்தவரை அவர் இருக்கிறாருங்கிறது உள்ளத்துக்குத்தான் தெரியுமே தவிர, அவர் இல்லைன்னு விட்டா தானே பிராணம் போயிடும் இல்லையோ. அதனாலே பரதனும் போயிடுவன், சத்ருகனும் போயிடுவன். இந்த பிள்ளைகளை விட்டுட்டு ஏற்கனவே 3 தாய்மார்களும் நொந்து போய் கிடக்கிறா. நாம எங்கேயோ தப்பா நடந்து விட்டோம்னு கைகையை புரிஞ்சு விட்டா. அப்படி இருந்தாலும் கௌசல்ய சுமித்திரை அவர்களுக்கும் வருத்தம். நம் காரணமாகத்தானே தசரதனை பறிகொடுத்தோம்னு வருத்தம். இது இத்தனை அனர்த்தமும் நடக்க போறது. ஒரே ஒரு புல்லு பூதர் ஒத்தருமே அயோத்தியில வாழ மாட்டார்கள். ஏன்னா பகவான் இல்லைன்னா அயோத்தியா வாசிகளே இல்லை. ஆகையால் நாம் என்ன பண்றது, போய் சொன்னால் இத்தனை அனர்த்தங்கள் விளையும் போருக்கே போகாமலே இருந்துருவோம்னு முடிவு பண்ணார். அது மட்டும் ஏதாவது நடந்துட போறதானே. இப்போ போகாமலே இருந்தாலும் சீத்தை கிடைக்க போறது இல்லை. சீத்தை கிடைக்கலன்னு என்ன, இன்னைக்கு போற பிராணன் ராமனுக்கு நாளைக்கு போறது, அவ்வளவுதான் நடக்குமே தவிர ஒரு மாசம் தேடி பார்த்தா ஒத்துரும் இல்லை, சரி இல்லை. இப்ப நான் இல்லை திரும்பியே போலேன்னா அங்க இருக்கிற குரங்குகள்லாம் போய் செய்தி சொல்லித்தான் ஆகணும். அப்ப காத்துன்னு இருக்கிறவா போய் சொல்லிடுவா. மறுபடியும் ராமனுக்கு இதே கதிதான். இன்னொரு தரம் இழுத்து மூச்சு விட்டுண்டு சீதா ராமர்களை நினைத்து கொண்டாள். எங்க தப்பு பண்ணிருக்கேன்? ராமனுடைய மோதிரத்தை எடுத்துன்னு தானே வந்தேன், அதன் பலத்தால தானே வந்தேன். இன்னும் அர்த்தம் கிடைக்காது படுத்துனா சட்டுன்னு பொறி தட்டித்து, ஒரு தப்பு பண்ணிருக்கேன். நான் இவ்வளவு நேரம் நான் தேடுறேன் நினைச்சுட்டு தேடிவிட்டேன். சீதே, நீ உன்னை காட்டி கொடுக்க வேணுங்கிறத பிரார்த்திக்கிறதுக்கு மறந்துவிட்டேன். மறுபடியும் கை கூப்பினார். சீதாதேவியே, தேவரீர் அனுகிரகத்தாலே பார்க்க வேணும்னார். உடனே இவர் எங்கிருந்து இத்தனை யோசித்து நிர்வேத பத்திருந்தாரோ அந்த மரக்கலைக்கு கீழ் அசோகவனத்தில் சீதை இருந்தாள்.